அதைத்தான் ஐயா நான் பேசியிருக்கக்கூடிய தலைப்புக்கு நான் வந்து விடுகின்றேன். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இது 1980 சொல்லப்பட்ட வாக்கியம். அதன் பிறகு விபி சிங் ஐயாவுடைய ஆட்சி கவிழ்ந்து, அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்தில் கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ்காரங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஆட்சி கவிழ்ந்தது, திமுக வெளியே போனாங்க. ஆனால் மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது 2004 அதை அப்படியே மாற்றி சொன்னார். 1980 கலைஞர் ஐயா சொன்னது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நாங்க 2004 கலைஞர் ஐயா என்ன சொன்னார்னா, இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா. ஸோ திமுகவுக்கு அது புதிது கிடையாது. யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும். அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட, இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட, வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவர்ல இருக்கணும், பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள். அதனாலதான் சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும், டிஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க. நம்ம அனைவருக்கும் கூட தெரியும், குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகல்ஸ் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்குறாங்க. மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிறாங்க. குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது, எப்படி ஹிந்தி 2வது வந்துச்சு, எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டுட்டு 2 பேர் வெளியே வர்றாங்க. ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். 1980 பார்த்தோம், 2004 பார்த்தோம், 2024 அதை பார்க்குறோம். எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறார். ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழகத்திற்கு வந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களே வருக, போஜ்பூரி கற்றி தருக என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை 1980 44 ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது. சமீபத்தில் OECD அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு சொசைட்டியில், ஒரு சமுதாயத்தில் கடைசி 10% பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பர்சன்டேஜ்ல லாஸ்ட் 10% ஆஃப் அன் எக்கனாமி, அதில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? somebody is born in the last 10% economic percentile in a society, 50% வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள், இது நாட்கள் இல்லை, 7 தலைமுறை ஆகிறது. பின்லாந்துக்கு பார்த்தீங்கன்னா 1 தலைமுறை, ஸ்வீடனுக்கு 2 தலைமுறை. குறிப்பாக இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே 6 தலைமுறை 7 தலைமுறையில் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 7 தலைமுறை ஆகிறது. பாவர்ட்டி ட்ராப்லேருந்து அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது. என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜென்ரேஷன்ல ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும், கேன்சர் வரும், 1 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டி வரும், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைச்சா ஆகலாம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், ஒரு வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போயிடலாம், ஆடு மாடு காணாமல் போயிடலாம், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. இந்த OECD ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாவர்ட்டியில கீழ் இருக்கக்கூடிய 10% மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்துல மிராக்கல் எக்கனாமிஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய 9 ஆண்டு கால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோப்பிக்கா எக்ஸாமின் பண்ணோம்னா, we can safely say India is on the verge of breaking the poverty trap. இந்த poverty trap என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம்.